ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்குறோம்னா பிரின்சிபல் இன்கிரிடியன்ஸ், அதாவது ஜெனட்டிக்ஸ், மரபியல் பாடங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த பாடங்களில் நீட் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப அதிகப்படியான கேள்விகள் கேட்பாங்க. இதோட சேர்ந்து மாலிகுலார் ஜெனட்டிக்ஸும் வரும். ஸோ இது வந்து பிரின்சிபல் இன்கிரிடியன்ஸ், பாரம்பரியம், மரபியல். இப்போ நம்ம அதை தான் பார்க்குறோம். முதல்ல ஜெனட்டிக்ஸ், மரபியல்ல ரெண்டு டாபிக் இருக்கும். ஒன்று வந்து பிரின்சிபல் அண்ட் இன்ஹெரிடன்ஸ் தனியாக கொடுப்பாங்க, பாரம்பரிய மரபியல். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ், மூலக்கூறு மரபியல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு பாடங்கள் இருக்கு இதுல, சரியா? ஸோ இப்போ இந்த பிரின்சிபல் இன்ஹெரிடன்ஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல வந்து மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டாமினன்ஸ், கோ டாமினன்ஸ், ரீகம்பைன்ட், கிராசிங் ஓவர், ஜெனடிக்கல் டிசார்டர்ஸ் லைக் மெண்டல் டிசார்டர்ஸ் அண்ட் குரோமோசோம் டிசார்டர்ஸ், இது எல்லாமே இந்த பாடத்தில் இருக்கும். வித் செக்ஸ் டிட்டர்மினேஷன், இந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்கறது எக்ஸ்பெரிமெண்டல் பார்க்கலாம். மெண்டல் சோதனை, மெண்டல் சோதனைகள். மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட், மெண்டலோட சோதனைகளை பார்க்கலாம். ஓகே, ரைட். மெண்டல். இப்ப இதுல நமக்கு இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் நிறைய தெரியும்ன்றதுனால சுருக்கமா பார்க்கலாம், சரியா? மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி கேட்பாங்க. He is conducting two experiments. One is monohybridization, another one dihybridization. மோனோ ஹைபிரிட், ஒரு பண்பு கலப்பு சோதனை அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டைஹைபிரிட், இரு பண்பு கலப்பு சோதனை. ஒரு பண்பு கலப்பு சோதனை என்பது he has taken only one character for his experiment. So dihybrid means he has taken two character for his experiments, known as the di means two, இரண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இரண்டு பண்புகள். இங்க வந்து ஒரு பண்பு மட்டும் எடுத்துக்கிட்டாரு இந்த ஆய்வுல. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பண்புகளை தன்னுடைய ஆய்வுகள்ல அவர் எடுக்கிறாரு. ஸோ யூஸ்டு பை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ அதுல வந்து என்ன பிளான்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, பைசவம் சட்டைவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பட்டாணி தாவரம், இது பி பிளான்ட்ஸ். ஸோ இந்த பிளான்ட்ஸ் தான் வந்து ஆய்வாக எடுத்துக்கிறாரு, பைசவம் சட்டைவம். அப்போ மோனோஹைபிரிடைசேஷன் என்ன, ஆல்ரெடி ஐ டோல்ட் ஹி ஹஸ் டேக்கன் ஒன் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஹைட் அப்படின்னு ஒரு கேரக்டர் மட்டும் எடுக்கிறாரு. ஹைட், உயரம் அப்படின்னு ஒரு பண்பு எடுக்கிறாரு. பட் இங்க அப்படி இல்லை, ஹி ஹஸ் டேக்கன் டூ கேரக்டர்ஸ் கால்ட் அஸ், ஒன் இஸ் கலர், another one is ஷேப். ஒன்னு நிறம், இன்னொன்னு வடிவம். இந்த அடிப்படையில் இங்க எடுக்கிறாங்க. இப்போ மோனோஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னா, மோனோஹைபிரிடைசேஷனுக்குள்ள போகும்போது நமக்கு தெரியும் ஹைட் அப்படின்னு கொடுத்துட்டோம், ஒரு டால் கேரக்டர்ஸ் கொண்டு போறாங்க, இன்னொன்னு ஒரு டோஃபர் கேரக்டர் கொண்டு போறாங்க. இது ஓங்குத்தன்மை, ஒடுங்குத்தன்மைன்னு சொல்றோம் இல்லையா? அது டாமினன்ட், ரெசசிவ். இப்படி கொடுக்கலாம். இதை டாமினன்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெசசிவ். ஓங்குத்தன்மை, ஒடுங்குத்தன்மை தான் இந்த ஜெனடிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. அப்ப இந்த டாமினன்ட், ரெசசிவ் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? இங்க இந்த சோதனையை வந்து அழகா செஞ்சிருப்பார். எப்படின்னா, இது பேரண்டல், இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பிரிங், அதாவது F1. ஸோ இதை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டால், ஒரு டாஃபர் கிடைக்குது. இதுக்கு நம்ம ஒரு சின்னதா ஒரு புன்னட் ஸ்கொயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, புன்னட் கட்டம். இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா? அப்படி சப்ஸ்டிட் பண்ணியிருப்பான். கேப்சல் டி, கேப்சல் டி, கேப்சல் டி, ஸ்மால் டி, இதுக்கப்புறம் ஸ்மால் டி, கேப்சல் டி, தென் ஸ்மால் டி, ஸ்மால் டி, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ் என்ன இருக்கும் நமக்கு அப்படின்னா, இங்க என்ன கேட்பாங்கன்னா, ஒன்னு வந்து ஜீனோடைப் எது அப்படின்னு கேட்பாங்க, பினோடைப் எதுன்னு கேட்பாங்க. பினோடைப், இன்னொன்னு ஜீனோடைப். ஸோ இந்த பினோடைப் அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, 3:1 அப்படின்ட்டு இருக்கும் பினோடைப். ஜீனோடைப் வந்து என்ன இருக்குன்னா, சிம்பிளா 1:2:1. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அதை ஞாபகம் வச்சுட்டா போதும், பெருசா எதையும் யோசிக்க வேண்டியது இல்லை.
Dihybridization அப்படினா நமக்கு தெரியும் he has taken two characters. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து yellow, சோ அதனால இப்படி கேப்ஸ் லெட்டர் எடுத்துக்கோங்க. இதனுடைய ரெசிசிவ் கேரக்டர்ஸா இருந்தாலும் அது என்ன இருக்கும், ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கும். ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டு, சோ இது வந்து பாத்தீங்கன்னா wrinkled, சுருங்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இது பேரண்டல் கேரக்டர். சோ இத வந்து கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கான்செப்ட் தெரியும் உங்களுக்கு. முதல்ல வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க இல்லையா, எஸ் ஷேப்பு, அதுக்கப்புறம் வந்து கலர். அதனால நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல ஷேப் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இதை நம்ம கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா எப்சிலார், அதே மாதிரி ஒரு சின்ன கொடுத்திருப்பாங்க. இதை நம்ம கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு அடுத்தது இது கொண்டு கொடுத்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் இதுக்கும் நெக்ஸ்ட் இதுக்கும். இது வந்து நமக்கு ஜீன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதை நாம வந்து புன்னட் ஸ்கொயருக்குள்ள போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். சோ இந்த எலிமெண்ட்ஸ் இங்க கொண்டுட்டு போலாம். செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், எஸ் இப்படி இருக்கும். சோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். செகண்ட் ஒன் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட் காலம், அதுக்கப்புறம் செகண்ட் ஒன். இந்த மாதிரி 16 காலம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஒரு காலமா ஃபில் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். ஸோ அப்போ இது மாதிரி பண்றோம். செகண்ட் வந்து இதுக்குள்ள போறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர், அடுத்தது ஆர். ஸோ செகண்ட் இந்த மாதிரிக்குள்ள போறோம். ஆர் கேப்சல். ஓகே, அடுத்தது ஸோ இந்த மாதிரி நம்ம 16 காலம்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். எல்லா சப்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்க வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா அதே பினோடைப் இங்க கேட்பாங்க. பினோடைப் வந்து இங்க கொடுக்கும்போது 9:3:3:1. இங்க ஜீனோடைப் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். நம்ம ஒரேடியா இந்த மாதிரி கொடுத்துடலாம். 16 காலம்ஸ் தான், எப்படி பார்த்தாலும் ஒரு 16 காலம்ஸ் வந்து உள்ள வரும். நீங்க அதை ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணிக்கலாம், யோசிக்க வேண்டியதில்லை. capital R, Y, small y. Again, R, திரும்ப small y, capital Y. R, small y, or small r, small y, small y. So, small r, capital Y, அதுக்கப்புறம் வந்து small y, capital Y. Small r, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா small y, capital Y. அடுத்தது small r, capital R, small y, small y. Small r, small y, small. ஸோ இது வந்து புனர் ஸ்கொயர்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ஜெனடிக்ஸ்ல இருக்கிற மென்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், மோனோஹைபிரிடைசேஷன், டைஹைபிரிடைசேஷன். ஸோ ஹி ஹஸ் கண்டக்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ நிறைய வந்து வேறுபாடுகளுடன் கூடிய வினைகளை எல்லாம் ஒரு நிகழ்த்தி பார்த்தினாரு. இன்னைக்கு இருக்கிற உலக அளவில் இருக்கிற ஹைபிரிடைசேஷனுடைய அடிப்படையாக இருப்பது தான் இது.
இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ், மரபியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டது ஜிஜே மெண்டல், கிரிகோர் ஜோகன் மெண்டல் என்று சொல்லப்படுற இவர் தான் மரபியலினுடைய தந்தை. இவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி கண்டக்டட் இன் த ஃபைசம் சட்டைவம் பிளான்ட்ஸ் நவுன் அஸ் த பீ பிளான்ட்ஸ். இதான் நம்ம பட்டாணி தாவரம் அப்படின்னு சொல்றோம். இது நிறைய தாவரங்கள் இருக்கும்போது அவர் ஏன் பர்டிகுலரா இந்த பீ பிளான்ட் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டா, ஹி ஹேஸ் மோர் பாலினேஷன் எபிலிட்டி, அதிக மகர்ந்த சேர்க்கை செய்யக்கூடிய திறன் வந்து அதிகம் இந்த தாவரங்களுக்கு இருப்பதனால சோ இந்த சோதனைகளுக்கு இந்த தாவரத்தை அவர் வந்து எடுத்ததுதான் சொல்லப்படுது. இதுதான் மோனோ அண்ட் டை ஹைபிரிடேஷன்